ஓம் கேளக்கி சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கி சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கி சித்தர் நமோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே சேனல் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்கு எப்படி சேனல் வியூஸ் போகும், எப்படி லைக் பண்ண மாட்டேங்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, நார்மலாக பார்த்துட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி போனால் எனக்கு சேனல் இதாகாது. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே மறந்துடாதீங்க, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு காரங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் நல்லது, எதில் எந்த வேலை செய்யணும், எந்த நட்சத்திரத்தன்னைக்கு செய்யலாம் செய்யக்கூடாது, அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 1வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 10வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 19வது நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அஸ்வினில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அஸ்வின்லேருந்து 1வது நட்சத்திரம் என்னது? உங்களுக்கு அஸ்வினி தான். அஸ்வின்லேருந்து 10வது நட்சத்திரம் என்னது? மகம். அஸ்வின்லேருந்து 19வது நட்சத்திரம் என்னது? மூலம். இந்த 3 நட்சத்திரமும் ஜென்மத்தார நட்சத்திரமாக வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் என்ன பண்ணணும்னா, அந்த ஜென்மத்தாரை நட்சத்திரத்தன்னைக்கு எந்த வேலையுமே செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா அதனால் மன கஷ்டம், மனவேதனை, மனக்குழப்பந்தான் வருமே தவிர அதனால் ஒரு இது வராது. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு செய்யலாம். எந்த மாதிரி வேலை செய்யலாம்? நம்மளோட சேஃப்டிக்காக ஏதோ செஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? எல்ஐசி பாலிசி போடுறது, இல்லைன்னா ஏதோ நம்ம ஆயுள் ஹோமம் பண்ணுறது, இல்லைன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறது, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடுறது, இந்த மாதிரி வேலை நம்ம சேஃப்டிக்காக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அன்னைக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல பலித்தத்தை நல்ல பலனை அந்த நட்சத்திரம் கொடுக்கும். அதை தவிர வேறு எதுக்குமே பிஸ்னஸோ எது தொடங்கினாலும் அன்றைக்கி தொடங்காதீங்க. அது கரெக்டாக தப்பா அப்படின்னு மனக்குழப்பத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அன்றைக்கி எந்த காரியமும் செய்யாதீங்க. அதே நம்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், நம்ம நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரம், நம்ம நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு என்ன வேலை செஞ்சாலுமே நம்மளுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கும், சகல செல்வ செழிப்பை கொடுக்கும். அந்த நட்சத்திரக்காரங்களோட சேர்ந்து இருந்தால் கூட, அந்த நட்சத்திரத்துக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூட அவங்களால கூட நம்மளுக்கு நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும். இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட நீங்கள் கடன்னு கேளுங்க, அந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட உடனே கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நட்சத்திரத்துக்காரங்களை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட போய் கடன் கேளுங்க, உடனே கிடைக்கும். இல்லை ஒருத்தங்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்க, அவன் காசு கொடுக்கவே மாட்டேங்கிறான், இந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் அவன்கிட்ட போய் காசு கேளுங்க, உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். இல்லை ஒருத்தன் காசு கொடுக்கவே மாட்டேங்கிறான், இந்த நட்சத்திரக்காரங்களை கூட்டுட்டு போய் காசு கேளுங்க, அவன்கிட்ட காசு கிடைச்சிடும். அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு, அந்த 2வது நட்சத்திரத்துக்கு, 11வது நட்சத்திரத்துக்கு, 20வது நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இதுக்கு அடுத்து 3வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 3, 12, 21 இந்த நட்சத்திரத்தன்னைக்கு எந்த வேலையுமே செய்யாதீங்க. எங்கேயும் லாங் ட்ராவல் போகணும், ஷார்ட் ட்ராவல் போகணும், எங்கேயும் ட்ராவல் போகிறது, இல்லை இந்த நட்சத்திரக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு டூர் போகிறது, இல்லை எங்கேயோ வெளியூர் போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு செய்யாதீங்க. அது என்னென்னா உங்களுக்கு விபத்து தாரை நட்சத்திரமாக ஆகும். 3வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தன்னைக்கு எந்த வேலையும் செய்யாதீங்க. அந்த நட்சத்திரக்காரங்களோட கூட எதுவும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு விபத்து தாரை. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த 3வது நட்சத்திரம் என்னன்னு எனக்கு தெரியலையே, 12வது நட்சத்திரம் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சார்ட் போடுறேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்க தனித்தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன். நீங்கள் அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த நட்சத்திரத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கொடுத்துட்றேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு இத்தனை ஒவ்வொருத்தங்களுக்கு டெவலப் பண்ணி சொல்கிறதுக்கு லேட் ஆயிடும். ஸோ நான் இப்போயே உனக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் காரங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நான் அனுப்பி விட்றேன், ஓகேவா? அதுக்கு அடுத்து 4, 13, 22 இந்த 4 நட்சத்திரமும், இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு சேமத்தாரைன்னு சொல்லுவாங்க. சேமத்தாரைனா லக்ஸரி லைஃபுக்கு தேவையான எல்லாமே, வீடு, காரு, செயின், பாங்களா, இல்லை கோல்டு, சாரீஸ், ட்ரெஸ், என்னென்ன வாங்கணுமோ லக்ஸரி லைஃபுக்கு தேவையான என்ன வாங்கணும்னாலும் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு வாங்குங்க. உங்களுக்கு 1க்கு 2ஆக கூடிக்கிட்டே போகும். அது அந்த மாதிரி நட்சத்திரம் என்னென்னா இந்த சேமத்தாரை நட்சத்திரம். இந்த சேமத்தாரை நட்சத்திரம் அதில் இந்த 4, 13 ஓகே.
அதில் 22வது நட்சத்திரம் வருது பாருங்க, அது கூட 4வது நட்சத்திர கணக்கு தான் வரும். ஸோ அந்த 22வது நட்சத்திரத்துக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது வந்து வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு லக்ஸரி லைஃபுக்கு தேவையான ஒரு பொருளை ஏதோ வாங்கினீங்கன்னா அந்த பொருளாலேயே உங்களுக்கு வந்து நஷ்டம் நடக்கும். வைநாசிகம்னா எல்லாமே நாசனம் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பொருளால் உங்களுக்கு அதுக்கு அடுத்து வர வேண்டிய எந்த பொருளுமே கிடைக்காது. இப்போ ஒரு கார் வாங்கணும்னு வைக்கிறீங்க, ஒரு கார் அந்த நாளைக்கு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வைநாசிக நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கார் வாங்கிட்டீங்க, ஆனால் அந்த ஒரு கார் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எந்த காரும் வாங்க முடியாது. அந்த ஒரு காராலேயே நீங்கள் எல்லா கஷ்டமும் அனுபவிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இது. அதனால அந்த 22வது நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் வாங்காமல் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மீதி 4, 13ஆம் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து லக்கு தான். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பிரத்யுக்கு தாரைன்னா 5, 14, 23 இந்த 3 நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் 5வது நட்சத்திரம், 14வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் எந்த வேலையும் செஞ்சீங்கன்னா காரியத்தடையை கொடுக்கும். அந்த வேலை முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம். இல்லை அந்த நட்சத்திரக்காரங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு காரியம் செய்யணும்னு போகிறீங்க ஒரு வேலை, அதுக்கு அந்த நட்சத்திரக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது உங்களுக்கு, அவன் நானும் வரேன்னு சொல்லிட்டு வர்றான், அந்த நட்சத்திரக்காரங்களோட போய் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு போகிறீங்க, அது தடை நின்றும். அதே மாதிரி அந்த நட்சத்திர நாளன்னைக்கு நீங்கள் அந்த வேலையை செய்யணும்னு போனால் கூட அந்த வேலை நின்றும். அதனால் ஏதாவது வேலைக்கு போகும்போதில் மட்டும் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ வந்து மேக்ஸிமம் இந்த நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாமல் இருக்கிறது நல்லது. அது என்னதுன்னா உங்கள் நட்சத்திரத்துலேருந்து என்னென்னா 5வது நட்சத்திரமாக வரும், இல்லை உங்கள் நட்சத்திரத்துலேருந்து என்னென்னா 14வது நட்சத்திரமாக வரணும், இல்லை உங்கள் நட்சத்திரத்துலேருந்து என்ன 23ஆம் நட்சத்திரம். இவங்ககிட்ட மட்டும் நீங்கள் எந்த வேலையுமே கொடுக்காதீங்க, உங்களுக்கு நல்லா இருக்காது. அதுக்கடுத்து உங்கள் நட்சத்திரத்து சாதகத்தாரை 6வது நட்சத்திரம் உங்களுக்கு சாதகத்தாரை தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் கோயிலில் போய் பூஜை பண்ணி நீங்கள் என்ன கோரிக்கை வேணுனாலும் அது கிடைச்சிரும். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் கோயிலுக்கு போய், இல்லை இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அது என்னென்னா உங்கள் நட்சத்திரத்தில் என்னங்கன்னா 6வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்தில் என்னங்கன்னா 15வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துலேருந்து என்னங்கன்னா 24வது நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்கள்ட்டையும் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாலும் இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களை மட்டும் பகைச்சிக்காதீங்க. இவங்களால் உங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்கவே நடக்காது. நீங்கள் இவங்களை வச்சுக்கிட்டு எந்த பூஜை செஞ்சாலும் அந்த தெய்வ அனுகூலங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் கோயிலில் பூஜை பண்ணிங்கன்னா கூட நீங்கள் என்ன கோரிக்கையை நினச்சிட்டு பூஜை பண்ணீங்களோ அந்த கோரிக்கைங்கிறது வந்து நிறைவேறும். அது என்னதுன்னா உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 6, 15, 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து வதைத்தாரை 7வது நட்சத்திரம் 7, 16, 25 இந்த 3 நட்சத்திரத்தன்னைக்கு 3 நட்சத்திரத்துக்காரங்களோட நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் சரி, இந்த 3 நட்சத்திரத்தன்னைக்கு என்ன வேலை பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து அது வதைக்கும். மனவேதனை, பண நஷ்டம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கும். ஏண்டா இது பண்ணோம் அப்படிங்கிற கஷ்டப்பட்டு ரொம்ப மனவேதனையை கொடுத்து நரக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி செட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும் போது தான் அவங்க தான் சொல்லுவாங்க, அப்பா நரகம் என் வாழ்க்கையேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் இந்த மாதிரி கேஸில் தான் நடக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இது பொருத்தம் பார்க்கும்போதில் கூட அந்த தாரையை கூட மேக்ஸிமம் அந்த மாதிரி பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து வதைத்தாரை. அது என்னென்னா 7, 16, 25 ஞாபகம் வச்சுக்கோங்க, வதைத்தாரை. அதுக்கடுத்து வந்து மைத்திரத்தாரைங்கிறது வந்து என்னென்னா இவங்க தான் சப்போர்ட்டு, இவங்களை விட்டால் உங்களுக்கு யாரும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது காசு கொடுக்குறதுங்கிறது வேறு இன்னும் நிறைய இருக்குது. அதே சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தன்னைக்கு எலெக்ஷனில் அப்ளிகேஷன் போடுங்க, ஜனங்க சப்போர்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போகிறீங்க, இந்த அன்னைக்கு போட்டிங்க, யாரோ ஒருத்தவங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு பேசுகிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டு. பிஸ்னஸ் பண்ணால் கூட, பிஸ்னஸில் ஒன்றுமே தெரியாமல் இறங்கினா கூட யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் வருவாங்க. எந்த வேலைக்குனாலும் சப்போர்ட்டுக்கு இல்லாமல் நீங்கள் ஒரு ஆளாக பண்ணுறேன், என்னால் இது பண்ண முடியுமா என்ன அப்படிங்கும் போதில் இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணிங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம், சரியா?
அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து அதிமைத்திரத்தாரை, அது என்னென்னா 8, 17, 26 இது வந்து மைத்திரத்தாரை நட்சத்திரம். உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த நட்சத்திரம் எப்பயுமே. அதுக்கடுத்து 9வது நட்சத்திரம், அது என்னதுன்னா 9, 18, 27 இது வந்து அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த வேலை செஞ்சாலும் பேரு புகழ் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சிங்கன்னா இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல பேர் கிடைக்கும். அதாவது வெளியே போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, தான தர்மம் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா வேறு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் எனக்கு நல்லா மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. இல்லை இந்த நட்சத்திரத்துக்காரங்களை உங்கள் கூட வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல பேர் கிடைக்கும், அந்த நட்சத்திரக்காரங்களால் உங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கிடைக்கும், எல்லாருமே ஊரே கையெடுத்து கும்பிட்ற நிலைமைக்கு வந்து வருவீங்க. அந்த மாதிரி வரணும்னா அந்த மாதிரி நட்சத்திரம் என்னென்னா உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் வந்து என்ன 9வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்தில் என்ன 27வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்தில் என்ன 18வது நட்சத்திரம். இதில் இந்த 18வது நட்சத்திரம் மாத்திரம் விதிவிலக்கு. என்னென்னா இந்த 18வது நட்சத்திரம் பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும், ஆனால் இந்த 18வது நட்சத்திரக்காரங்களை மட்டும் காசு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 18வது நட்சத்திரத்துக்காரங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது, காசுனால பணப்பகை ஏற்படுத்தும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட 18வது நட்சத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நட்சத்திரம், பணப்பகை நட்சத்திரம். பண விஷயத்தில் மட்டும் அந்த 18வது நட்சத்திரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். மீதி உங்கள் நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், நட்சத்திரத்தை அன்னைக்கு கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 நட்சத்திரம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மீதி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ல, ஒன்று நட்சத்திரம் காரியத்தடை இருக்கும், வதை நட்சத்திரம்னா வதை இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கடுத்து சார்ட் இப்போ போடுறேன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பின்னாடி வந்து ரீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அஸ்வினி மகம் மூலம். ஓகேவா? அந்த நட்சத்திரத்துக்கு வந்து 1வது நட்சத்திரம் வந்து அஸ்வினி மகம் மூலம் வந்து ஜென்மத்தாரை. அதுக்கடுத்து வந்து பரணி பூரம் பூராடம் வந்து சம்பத்து தாரை, எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் வந்து விபத்து தாரை. அதுக்கடுத்து வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் வந்து சேமத்தாரை. அதுக்கடுத்து வந்து மிருகசிரீரம் சித்திரை அவிட்டம் வந்து பிரத்யேகு தாரை. அதுக்கடுத்து வந்து திருவாதிரை சுவாதி சதயம் வந்து சாதகத்தாரை. அதுக்கடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வந்து வதைத்தாரை. அதுக்கடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி வந்து மைத்திரத்தாரை. அதுக்கடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி வந்து அதிமைத்திரத்தாரை. ஸோ இந்த நட்சத்திரத்துக்காரங்க அதை நோட் பண்ணி வச்சுட்டு அது பிரகாரம் செய்யுங்க. அதுக்கடுத்து வந்து பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பரணி பூரம் போராடம் அது வந்து ஜென்மத்தாரைங்க. அதுக்கடுத்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் வந்து சம்பத்து தாரை உங்களுக்கு. அதுக்கடுத்து ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் வந்து விபத்து தாரை. அதுக்கடுத்து வந்து மிருகசிரீரம் சித்திரை அவிட்டம் வந்து உங்களுக்கு வந்து சேமத்தாரை. அதுக்கடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் வந்து பிரதிக்கு தாரை. அதுக்கடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வந்து உங்களுக்கு வந்து சாதகத்தாரை. அதுக்கடுத்து வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி வந்து உங்களுக்கு வந்து வதைத்தாரை. அதுக்கடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி வந்து மைத்திரத்தாரை. அதுக்கடுத்து வந்து அஸ்வினி மகம் மூலம் வந்து அதிமைத்திரத்தாரை. ஓகேண்ணா, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்காரங்க. கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஜென்மத்தாரையாக வரும். அதுக்கடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் வந்து உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும். அதுக்கடுத்து வந்து மிருகசிரீசம் சித்திரை அவிட்டம் வந்து விபத்து தாரையாக வரும். அதுக்கடுத்து திருவாதிரை சுவாதி சதயங்கிறது வந்து சேமத்தாரையாக வரும். அதுக்கடுத்து வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பிரத்யேகு தாரையாக வரும். பிரத்யேகு தாரைன்னா காரியத்தடை வரும். அதுக்கடுத்து வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி வந்து உங்களுக்கு வந்து சாதகத்தாரையாக வரும். அதுக்கடுத்து வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி வந்து வதைத்தாரையாக வரும். அதுக்கடுத்து அஸ்வினி மகம் மூலம் வந்து மைத்திரத்தாரையாக வரும். அதுக்கடுத்து பரணி பூரம் பூராடம் வந்து அதிமைத்திரத்தாரையாக வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. ரோகிணி அஸ்தம் திருவோணம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்மத்தாரை வரும். அதுக்கடுத்து 2வது சம்பத்து தாரை என்னது 2வது நட்சத்திரம் வர்றது உங்களுக்கு வந்து சம்பத்து தாரையாக வரும். மிருகசிரீரம் சித்திரை அவிட்டம். 3வது திருவாதிரை சுவாதி சதயம்
விபத்து தாரை. 4வது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சேமதாரை. 5வது பூசம் அனுசம் உத்திரட்டாதி வதை பிரதீக்கு தாரை காரியத்தடை நட்சத்திரம். அதுக்கடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி வந்து சாதகத்தாரை. அதுக்கடுத்து அஸ்வினி மகம் மூலம் வந்து வதைத்தாரை. அதுக்கடுத்து பரணி பூரம் பூராடம் வந்து மைத்திரத்தாரை. கார்த்திகை உத்திரம் உத்தராடம் வந்து அதிமைத்திரத்தாரை. ஓகேவா. அதுக்கடுத்து மிருகசிரீர நட்சத்திரம் மைத்திரத்தாரை. கார்த்திகை உத்திரம் உத்தராடம் வந்து அதிமைத்திரத்தாரை. ஓகேவா. அதுக்கடுத்து மிருகசிரீர நட்சத்திரக்காரங்களுக்கு மிருகசிரீரம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மிருகசிரீரம் சித்திரை அவிட்டம்ங்கிறது வந்து ஜென்மத்தாரையாக வரும். அதுக்கடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் வந்து உங்களுக்கு வந்து சம்பத்து தாரையாக வரும். அதுக்கடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து உங்களுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வந்து விபத்து தாரையாக வரும். அதுக்கடுத்து வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி வந்து சேமத்தாரையாக வரும். அதுக்கடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி வந்து பிரத்யேக்கு தாரை அதாவது காரிய தடையாக வரும். அதுக்கடுத்து அஸ்வினி மகம் மூலம் வந்து சாதக தாரையாக வரும். அதுக்கடுத்து பரணி பூரம் பூராடம் வந்து உங்களுக்கு வந்து 8வது நட்சத்திரம் மைத்திரத்தாரையாக வரும். அதுக்கடுத்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் வந்து அதிமைத்திரத்தாரையாக வரும். ஓகேவா. நோட் பண்ணிக்கிட்டீங்களா. அதுக்கடுத்து திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அவங்க வந்து திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயங்கிறது வந்து ஜென்மத்தாரையில் வரும். அது நல்லதை கொடுக்காது. அதுக்கடுத்து வந்து பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிங்கிறது வந்து சம்பத்து தாரையாக இருக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆக்சிடெண்ட்டு விபத்து தாரை விபத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதிங்கிறது வந்து உங்களுக்கு சேமத்தாரை லக்ஸரி லைஃப்பை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து அஸ்வினி மகம் மூலம் வந்து உங்களுக்கு வந்து அஸ்வினி மகம் மூலம் வந்து உங்களுக்கு வந்து பிரத்யேக்கு தாரை வந்து காரிய தடையை கொடுக்கும். அதுக்கடுத்து பரணி பூரம் பூராடம் வந்து சாதகத்தாரை தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் வந்து வதைத்தாரை அதாவது வேதனையை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் வந்து மைத்திரத்தாரை அது சப்போர்ட்டு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து மிருகசிரீரம் சித்திரை அவிட்டம் வந்து உங்களுக்கு வந்து அதிமைத்திரத்தாரை அது வந்து நல்ல பேர் புகழ் இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் ஜென்மத்தாரையாக வரும். அதில் எதுவும் காரியம் செய்யக்கூடாது. அதுக்கடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து சம்பத்து தாரையாக கிடைக்கும். அன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு எல்லா நட்சத்திரமும் எல்லா வேலையும் செய்யலாம். அதுக்கடுத்து வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி வந்து 3வது நட்சத்திரம் விபத்து தாரையாக வரும். அதுக்கடுத்து வந்து விபத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து 4வது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் வந்து சேமத்தாரையாக வரும். லக்ஸரி லைஃபுக்கு தேவையானதெல்லாம் அன்றைக்கி செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து 5வது பரணி பூரம் பூராட நட்சத்திரம் வந்து பிரத்யேக்கு தாரை காரிய தடையை கொடுக்கும். அதுக்கடுத்து 6வது நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் வந்து சாதகத்தை கொடுக்கும், தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து 7வது நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் வந்து மன கஷ்டத்தை வேதனையை கொடுக்கும், அது வந்து வதைத்தாரை. அதுக்கடுத்து வந்து 8வது நட்சத்திரம் மிருகசிரீரம் சித்திரை அவிட்டம் வந்து நல்ல லைஃப்பை கொடுக்கும், சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து திருவாதிரை சுவாதி சதயம் வந்து பேரு புகழை கொடுக்கும், மரியாதையை கொடுக்கும். இதுக்கடுத்து வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பூசம் அனுசம் உத்திரட்டாதி அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாது. அது வந்து 1வது நட்சத்திரம் ஜென்மதார நட்சத்திரமாக வரும். அதுக்கடுத்து அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி. அன்றைக்கி வந்து சம்பத்து தாரையாது, அது என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சம்பாத்தியத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பு கொடுக்கும். 3வது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் வந்து உங்களுக்கு வந்து விபத்தை கொடுக்கும். ஸோ அன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பரணி பூரம் பூராடா 4வது நட்சத்திரம், அது வந்து உங்களுக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் லக்ஸரி லைஃபுக்கும் கொடுக்கும். அதுக்கடுத்து 5வது நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் அன்றைக்கி பிரத்யேக்கு தாரை காரிய தடையை கொடுக்கும். ஸோ அன்றைக்கி எதுவும் செய்யக்கூடாது. அதுக்கடுத்து 6வது நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு வந்து லக்ஸரி லைஃப் சாதகமான லைஃப்பை கொடுக்கும். சாதகமான லைஃப்னா தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து 7வது நட்சத்திரம் மிருகசிரீரம் சித்திரை அவிட்டம் வந்து மனவேதனையை கொடுக்கும். ஏன்னா அது வதைத்தாரை மனவேதனை மன கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பொருள் நஷ்டத்தை கூட கொடுக்கும். அதுக்கடுத்து 9வது நட்சத்திரம்
சாரி 8வது நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் வந்து மைத்திரத்தாரை. அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவான வாத இதை வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும். அதுக்கடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து பேரு புகழ் மரியாதையை கொடுக்கும். அதுக்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு ஜென்மத்தாரை வரும். அதனால் அன்றைக்கி எதுவுமே செய்யக்கூடாது. மன கஷ்டத்தை கொடுக்கும், மனக்குழப்பத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து சம்பத்து தாரை வந்து 2வது அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து சம்பத்து தாரை நட்சத்திரமாக வரும். ஸோ செல்வ செழிப்பை கொடுக்கும். 3வது வந்து பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு வந்து விபத்து தாரை விபத்தை கொடுக்கும். 4வது வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து லக்ஸரி லைஃப் கொடுக்கும். அதுக்கு லக்ஸரி லைஃபுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் பிரத்திக்கு தாரை. அது வந்து காரிய தடைங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து மிருகசிரீரம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க வந்து அவங்களுக்கு வந்து சாதகத்தாரை தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரங்க வந்து திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும்னா 7வது நட்சத்திரம் வதையை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மைத்திரத்தாரை நட்சத்திரம். ஸோ நல்ல சப்போர்ட்டிவான ஒரு என்வரான்மெண்ட்டை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கும். அதுக்கடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேரு புகழ் மரியாதை இதெல்லாமே கிடைக்கும். ஸோ என்னென்ன நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இப்போ. ஸோ என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக.